ஆமா போடும் போது வந்து அச்சிருப்பானா இனிமேல் கூந்தலில் மலரே இருக்கக்கூடாது. இது மட்டுமாடா என்ன இருக்குது? கட்டிய கணவன் இருக்கும் பொழுது பூவும் பொட்டையும் இடந்திருக்கின்றார். கட்டிய கணவன் உயிருடன் இருக்கும் பொழுது இனிமேல் உன் கழுத்தில் தாலி ஐயோ தாலி போட்டானே மகாராஜா. ஒரு சவரன் வருமா? 1.5 லட்சம் தான் இருப்பா. ஒரு பெண்ணுக்கு எது அழகு? பூ போட்டு அதைய பறித்து விட்டு எனக்கு என்ன கோலம்? விதவை என்ன போல பாக்கியசாலி யாருமே கிடையாது. கட்டிய கணவன் இழந்தால்தான் விதவை கோலத்தில் வருவாள். ஆமா, கணவன் உயிருடன் இருக்கும் பார்த்து விட்டு. ஆமா, இது மட்டும் கிடையாது. இவள் வெள்ளை சேலை அணிந்து இவள் வீதியில நடக்க வேண்டும். ஆமா, பார்க்கின்ற பெண்கள் அனைவருமே கட்டிய கணவனை அடித்ததால் விளையாகப்பட்டவள் பூவும் பொட்டும் இழந்து வந்திருக்கிறார். ஆமா, இவளெல்லாம் ஒரு பெண் குலத்திற்கு கேடு ஏற்றவள். அப்படி என்று காரி முகத்தில் துப்ப வேண்டும். இந்த வெள்ளை சேலை அணிந்து நீ வீதி வீதியாக பிச்சை எடுத்து படைக்க வேண்டும். என்னத்துக்கியா நான் செய்த பாவத்தை ஒப்புக்கொண்டு விட்டு மண்டே ஓட்டி கீழ்ச்சாவா மனுஷன் மண்டே ஓட்டி கீழ்ச்சி 8 பேர் மறைந்தேன். ஆமா, 8வது மனைவி உன் இன்ப லீலையை தீர்க்க வேண்டும். ஆமா, உன் சுகநிலையை தீர்க்க வேண்டும். ஒருவேளை படுகிடத்தில் என் உயிர் போய்விட்டால் அதாவது உன்னுடைய கண்ணி கழியாமல் போய்விட்டார். நிலையாகப்பட்டவன் என்று தலைக்குருவாக பேசுவார் என்று என்ன நினைத்து விட்டார். எனக்கு இப்பேற்பட்ட பரிசா? சரி, நீ போனா உப்போட்டு சோர்த்தணும். எவனும் இல்ல ஊர்ல. இவரு வந்து என் மாமனாக விளங்கக்கூடிய மாய கிழமை மீது சத்தியமாக நான் பார்க்க மாட்டேன். மாமன் மாய கிழமை மீது சத்தியம். இந்த உருவத்துடன் இவரை நான் சந்திக்க மாட்டேன். எல்லாம் வந்து ஒண்ணு கூடியா கொடுக்குறாங்க. ஐயோ, சதி செய்தான்